நாட்டில் தமிழ் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து குறைந்து வருவது தமிழ் சமூகத்தின் பண்பாட்டு அடையாளத்தையே அச்சுறுத்தக்கூடும் என பினாங்கு இந்து இயக்கமான PHA எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2023 ஆண்டில் 11,712 மாணவர்கள் முதலாம் ஆண்டில் பதிந்த நிலையில் இவ்வாண்டு அது 10,330 குறைந்துள்ளது. இந்த சரிவு பள்ளிகள் மூடப்படுதல், ஆசிரியர்கள் வேலையிழப்பு, பாரம்பரியம் சிதைவு ஆகிய அபாயங்களை உருவாக்கலாம் என PHA தலைவர் டத்துப்பி முருகையா கவலை தெரிவித்தார். இந்தியர்கள் மத்தியில் பிறப்பு விகிதம் குறைந்து வருவது தமிழ் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை சரிவுக்கு நேரடி காரணமாக இருக்கலாம் என்றார் அவர். மலேசிய புள்ளி விபரத்துறை தரவுகளின்படி இந்தியர்களின் மக்கள் தொகை 6.5 விழுக்காடு என்ற நிலைமையில் நின்றுவிட்டது. பிறப்பு விகிதமும் 2024 4.3 விழுக்காடாக இருந்த நிலையில் 2025 3.9 விழுக்காடாக குறைந்துள்ளது. தொழில் நிலைப்பாட்டை முன்னிலைப்படுத்தும் இளைஞர்கள் திருமணத்தை தள்ளி போடுவதை மக்கள் தொகை சரிவுக்கு வழிவகுக்கிறது. இதை மாற்ற சுயம்வரம் எனப்படும் திருமண அறிமுக நிகழ்வுகளை கடந்த 4 ஆண்டுகளாக PHA நடத்தி வருகிறது. லாப நோக்கமற்ற இந்நிகழ்ச்சி திருமணம் ஆகாதவர்கள், விவாகரத்து பெற்றவர்கள், குழந்தைகள் உள்ளவர்கள் மற்றும் இல்லாதோர், கணவனை இழந்தவர்கள், தனித்து வாழும் தந்தை அல்லது தாய், உடல் ரீதியாக சவால்களை எதிர்கொள்வோர் என அனைவருக்குமான நிகழ்ச்சியாகும். திருமண விருப்பமுள்ள இந்துக்கள் சந்தித்து குடும்பம் அமைக்கும் வாய்ப்பை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும். எனவே கோவில்கள், இந்து அமைப்புகள், அரசியல் தலைவர்கள் அனைவரும் இளைஞர்களை திருமணத்துக்கு ஊக்குவிக்க வேண்டுமென PHA வலியுறுத்துவதாக முருகையா சொன்னார். இதன் மூலம் மக்கள் தொகை சரிவை கட்டுப்படுத்தி தமிழ் பள்ளிகளுக்கு புதிய உயிர் ஊட்டத்தை ஏற்படுத்தலாம் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பூஜை மேடை தயாரிப்பில் 10 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தாமரை பூஜை மேடைகள் நிறுவனம் தனது 4வது கிளையை சிரம்பானில் திறக்கிறது. ஜனவரி 17 பிரம்மாண்டமான திறப்பு விழா. நம் தேவைக்கேற்ப அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் தாமரை பூஜை மேடைகள். நம்பகமானது, தரத்தில் உயர்ந்தது.